ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவை பார்க்கல வாங்க. ஐஸ்வர்யா எல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க, நான் கல்யாணம் பண்ணது வேஸ்ட்டு, கல்யாணம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு. ஐஸ்வர்யா லூசு மாதிரி பேசிட்டு இருக்காது. நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த விஷயம் பேசும்போது ஃபோனில் பேசாதுன்னு சொல்லிட்டு. அக்கம் பக்கம் யாராச்சும் இருந்தால் என்ன பண்ணுறதுன்றாங்க, யாரும் இல்லை ஆண்டின்றாங்க. சரி இதை பற்றி எல்லாம் ஃபோனில் பேச வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்பா பால் பொடி எடுக்க வந்து இங்கே இருந்தீங்க, என்னப்பா என்னாச்சு, உள்ளார போய் எடுத்துகிட்டு வரலாம்லான்றாங்க. அதுக்கப்புறம் என்னப்பா ஆச்சுனோடனே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுகிட்ட போயிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு தானோன்றாங்க. என்னப்பா சொல்ற? ஆமா, ஐஸ்வர்யா தான் வந்து ஃபோன் போட்டு தமிழ் செல்வி குரல்ல பேசிருக்கா. இப்போ வந்து அந்த ஈஸ்வரி அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தா, என்னுடைய கண்ணால நான் பார்த்தேன், காதாலே கேட்டேன்றாங்க. அப்பா உண்மை அப்பா சொல்லிட்டு இருக்கீங்கன்றாங்க. ஆமா, இந்த விஷயத்த நம்ம சொன்னாலே கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. நீங்க சொன்னா குடிகாரர் சொல்றாருன்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் சொன்னா ஆதாரம் இருக்கான்னு கேட்பாங்க. என்னதான் பண்றதுன்னே தெரியலேன்றாங்க. எனக்கும் ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பா சீக்கிரமா வந்து ஐஸ்வர்யாவுடைய ஃப்ராடு வேலை எல்லாமே வந்து சேது மாமாவுக்கு நம்ம தெரிய வைக்கணும்பான்றாங்க. அப்படி தெரிய வச்சா மட்டும்தான் சேது மாமா வந்து அக்கா எந்த ஒரு தப்பு பண்ணலன்றத கண்டிப்பா நம்புவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் சேது மாமா அக்கா தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தவறா மட்டும்தான்ப்பா நினைச்சிட்டு இருப்பாங்கன்றாங்க. அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டுன்றாங்க. கவலைப்படாதீங்கப்பா, கூடிய சீக்கிரத்துல அக்கா மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்றதை நம்ம நிரூபிச்சிடலான்றாங்க. நிரூபிச்சு ஆகணுமா? இப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா வந்து தமிழ் செல்வியுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா போயிடுதானோன்றாங்க. அப்பா கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு, இதை பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த ஐஸ்வர்யா நம்ம கிட்ட வசமா மாட்டிப்பா, மாமாக்கும் சீக்கிரமா உண்மையை நம்ம நிரூபிச்சிடலான்றாங்க. அப்படியா, சரிம்மா அது என்ன பிளான் சொல்லு, நிரூபிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆக போதா? ஐஸ்வர்யா சேது கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்கன்னா சேது அதாவது தமிழ் செல்வியா மனைவியை ஏத்துப்பாங்களா, தமிழ் செல்வி சேதுவை புரிஞ்சு ஏத்துப்பாங்களான்றதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.